ஏஐசிசியினுடைய பொதுச் செயலாளர். நாங்கள்லாம் அவரை செல்லமாக ஸ்பிரிச்சுவல் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம். எங்களை அழகாய் ஆவிக்குரிய வழியில் எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும், இந்த அமைப்பு எப்படியெல்லாம் எங்கெல்லாம் போய் செயல்படணும், ஹவு டு ரீச் த அன்ரீச்ட் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை வகுத்து கடந்த 5 ஆண்டுகளாக இந்த அமைப்பு இப்படி பெருகிறதுக்கு ஒரு பெரிய தூணாக இருக்கிற எங்களை பொது நல்ல கையை தட்டி ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பினுடைய இந்த 2வது மாபெரும் மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து மாவட்டங்களும் வந்திருக்கிற தேவனுடைய ஊழியர்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். பெருமதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் திருச்சபைகளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு நாள். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பாரத தேசமே இந்த மாநாட்டை மிக உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பின் மாநாடு என்கிறது ஏதோ ஒரு ஊழியர்களின் கூடுகையாய் இல்லாதபடிக்கு இந்த ஒவ்வொரு மாநாட்டிலும் நாம் எடுக்கிற தீர்மானங்களை நம்முடைய தமிழக அரசிற்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை தெரிவித்து கிறிஸ்தவ சபைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவாக இருந்து செயல்படுகிற நல்ல ஒரு பாலமாக இந்த அனைத்திந்திய கிறிஸ்தவ திருச்சபைகளின் கூட்டமைப்பு நடைபெற்று கொண்டு வருகிறது. இதை குறித்த விரிவான காரியங்களை நாம் பார்க்கறது முன்பதாக நம்ம எல்லாரும் விசேஷமான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். நம்ம வந்துக்கிறதா காஞ்சிபுரத்து வந்துக்கிறதான பாஸ்டர் சைஜோ அவர்கள் முன்பாக வந்து ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் தந்த இந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறுவதற்காக நம்ம எல்லாரும் இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்து பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமியின் குடிகளை சுதந்திரவாளியாய் மாற்றின நீர் செய்த எல்லா செயல்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடிமைத்தனத்தின் நுகத்தடியில் இருந்த இந்த பூமியின் ஜனங்களை சுதந்திரவாளியாய் மாற்றின எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த பூமி எங்கும் மறுபடியுமாக விளங்க வேண்டும். இந்த நாமம் எங்கும் புகழ வேண்டும். இந்த நாமம் எங்கும் அறிக்கைப்பட வேண்டும் என்று சொல்லி நீர் அருமையான ஊழியர்களை நீர் எழுப்பினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த ஊழியர்கள் சுதந்திரமாய் எழும்ப முடியாதபடிக்கு ஆண்டவரே, இன்றைக்கு முடங்கி கிடக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள தள்ளப்படுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளையும் சூழ்நிலைக்குள்ளையும் போய்கொண்டிருக்கிற எங்கள் சபைகள் ஊழியங்களை எல்லாம் எழுப்புவதற்கும் காப்பதற்கும் சுதந்திரவாளியாய் எழுந்து ஊழியங்களை செய்வதற்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாக இதே தேசத்துல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சுதந்திரமாக யாவரும் ஊழியம் செய்ய, யாவரும் கர்த்தரை சேவிக்க ஓடி வர, கர்த்தரின் நாமத்தை அறிக்கை பண்ண ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தின் மூலமாக பிதாவின் சித்தத்தை அறிந்து கொண்டு சக்தியோடு செயல்பட நீர் இந்த ஐக்கியத்தை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான அதிகாரத்துவத்திலும் இருக்கிற கனத்துக்குரியவருடைய எல்லா விதமான உதவிகளையும் ஆதரவுகளையும் பெற்றுக்கொண்டு இது அழகாக மேன்மையாக பர்வதத்திற்கு சமமாக
அசைக்க முடியாத அளவிற்கு உயர்ந்து நிலை கொண்டு நிற்க, திட்டத்திலிருந்து வெளியேறாதபடிக்கு அந்த திட்டத்தை நிவர்த்திப்படுத்த தேவன் நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த திட்டத்தை பெற்றுக்கொண்ட அருமையான கனத்துக்குரிய சேர்மன் ஐயாக்கு, ஆண்டவரே அருமையான வைஸ் பிரசிடென்ட்ஸ்க்கு, வைஸ் சேர்மன்ஸ்க்கு, ஆண்டவர் அருமையான பாஸ்டர் காலை பையா அவர்களோடு சேர்ந்திருக்கிற எல்லா ஊழியருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய அபிஷேகத்தின் பலத்தில் நடத்துவீராக. உம்முடைய கனமேறிய காரியம் நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.